குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி அல்ஜிப்ராவில் என்னென்ன ஒரு ஈக்குவேஷன்ஸு ஐடென்டிட்டிஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்டில் வர்ற ஐடென்டிட்டிஸ். இந்த a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இதே நடுவில் மைனஸ் வந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனில் ரெண்டாவது உறுப்பில் மைனஸ் வரும். a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இங்கே பாருங்கள், இந்த முதல் முற்றொருமையும் இரண்டாவது முற்றொருமையும் கழிச்சா என்ன வரும்ன்ட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. அப்போ போய் நீங்கள் முதல் முற்றொருமையை எழுதி ரெண்டாவது முற்றொருமையை எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு கழிக்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் 4a. இந்த முற்றொருமையிலேருந்து இந்த முற்றொருமையை கழிக்கும்போது நம்மளுக்கு 4ab வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது பாருங்கள், a + b the whole square a minus b the whole square கழிச்சா 4ab, கூட்டனா ரெண்டு முற்றொருமையும், அப்போ 2 times of a squared plus b squared. இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் முற்றொருமையும் ரெண்டாவது முற்றொருமையும் கழிச்சா 4ab, ரெண்டு முற்றொருமையும் கூட்டனா என்ன வரும்னாக்கா இதுதான் 2 × a squared plus b squared. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மூன்றாவது முற்றொருமை. இந்த மூன்றாவது முற்றொருமை பார்த்திங்கன்னா a squared minus b squared a plus b into a minus b. இங்கே பாருங்கள், if x plus 1 by x is equal to a, இதுக்கு இப்போ வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்படின்னா a squared minus 2 a squared minus 2 இதனுடைய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டு லெஸ் பண்ணிடணும். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்துருச்சுன்னா இங்கே ப்ளஸ் கொடுக்கணும். x plus 1 by x is equal to n அப்படின்னாக்கா n squared minus 2ன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும். அதான் ரூல். ஆன்சரில் n ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி -2 அவ்வளோதான். அப்போ +2 மாறிடும். இப்போ என்னது மைனஸ் சைன் வரும்போது இங்கே சொன்னாலே அதே தான். இங்கே பாருங்கள், இதே க்யூப் வந்துடுச்சுன்னா என்னது a³ - 3a. a³ இங்கே எண்ணாக இருக்கும் பட்சத்தில், இது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் n³ - 3nன்னு வரும். இங்கே பாருங்கள், இதே மூன்று உறுப்புகளை ஸ்கொயர் பண்ணும்போது a squared minus a plus b squared plus c squared plus 2 × ab plus bc into ca. a³ plus b³ அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல a plus b, அப்புறம் a squared minus ab plus b squared. இதே மைனஸ் வந்துருச்சுன்னா மொதல் உறுப்பில் மைனஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டே உள்ள கோவைக்கு மைனஸ் வந்துடும். இதே a + b the whole cube அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா. இது 8th வர்ற முற்றொருமை. க்யூபெல்லாம் கன முற்றொருமைகள்லாம் 8th வரும். இங்கே பாருங்கள், x⁴n + 1/x⁴n is given. Multiply constants for x⁴n square. The quadratic equation ax² plus b. குவாட்ரிக் ஈக்குவேஷன் சம் ஆஃப் த ரூட்ஸ் -b/a. அதாவது இந்த நடு உறுப்பையும் இந்த முதல் உறுப்பை கோஃபிஷியன்ட், இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸையும் இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் x² டிவைட் பண்ணிக்கணும் மைனஸ் சைனில். அதான் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c/a சால்வ் பண்ணணும். x/a y/b கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கும்போது. இங்கே பாருங்கள், a + b the whole square -abனாக்கா இங்கே இருக்கிற ரெண்டாவது முற்றொருமை கழிச்சா தானே 4ab வரும். அதனால் அந்த ரெண்டாவது முற்றொருமை இங்கே எழுதிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், if x is equal to 1, substitute in the equation to find the missing constants quickly. Always check options first in multiple choice questions to save time. இதுதான் உங்களுக்கு ஐடியா. ஈஸியாக இந்த ஐடென்டிட்டிஸ், அதாவது 7வது புக்கில் உள்ள 4 ஐடென்டிட்டி, 8வது புக்கில் உள்ள 4 ஐடென்டிட்டி, அதை நல்லா படிச்சுக்கிட்டு தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அல்ஜிப்ராவில் 5 மார்க் அள்ளலாம். காரணிப்படுத்துதல் இதெல்லாம் வரும்பொழுது ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் மார்க். தேங்க்யூ டீச்சர்ஸ்.